இப்போ நம்ம இருக்கக்கூடிய தொகுதி என்பது ஆலங்குடி தொகுதி. பாப்பாவை சந்தித்தோம். அவங்க வந்து அமைச்சரோட பேசினாங்க. அவ்வளோ ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம அதை பற்றி பாப்பாட்ட கேட்கலாம். பாப்பா உங்கள் பேர் என்ன? ஆதிலட்சுமி. ஓகே ஆதிலட்சுமி, நீங்கள் என்னென்ன திட்டங்களில் பயனடைகிறீங்க? அமைச்சர்கிட்ட சொன்னீங்கல்ல, என்னக்காக சொல்ல முடியுமா? வந்து லேப்டாப் கொடுத்தாங்க, அடுத்து சைக்கிள் கொடுத்தாங்க. 4 பெண்கள் 4 பொண்ணுங்க 4 பேருமே சைக்கிள் வாங்கியிருக்கோம். 3 பேர் வந்து லேப்டாப் வாங்குவாங்க. இன்னொருத்தர் நாங்கள் வந்து நான் மட்டும் வாங்கிட்டேன்னா 4 பேர் எல்லாமே அவங்க கொடுக்குற எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லேப்டாப் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3 லேப்டாப்புமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியா? சைக்கிள் வந்து ரொம்ப இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம்னா அப்போல்லாம் சைக்கிள் இல்லை, நடந்து தான் போகணும். இப்போ வந்து சைக்கிள் கொடுத்ததுனால சைக்கிள் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேம்மா. புதுமை பெண் திட்டம்லாம் வாங்குறீங்களா? அதெல்லாம் ஒரு 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் அக்கா 3 பேருமே கிடைக்குதா? 3 பேருக்குமே கிடைக்குது. இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் வந்து 12th. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்களா? 6லேருந்து 12வது வரைக்கும்? கவர்மெண்ட். அப்போ நீங்கள் காலேஜ் போனாலும் உங்களுக்கு புதுமை பெண் இருக்கு. இந்த ஸ்கீம் எல்லாம் பயன்படுத்துறதுனால எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா உங்கள் வீட்டில்? ரொம்ப இதாக இருக்குது. அம்மாவுக்கும் காசு இது பண்ணுது. அந்த காசு வச்சு இப்போ எனக்கு திடீர்னு ஸ்கூலில் ஏதாச்சும் காசு இல்லை, புக்கு நோட்டு இதெல்லாம் வாங்கினா காசு இல்லைன்னு டக்கு இந்த இங்கேருந்து 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ 5000 ரூபாய் கொடுத்தாங்க. பொங்கல் இதுலேருந்து 3000 எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே எங்களுக்கு தான் குடும்ப செலவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூம்மா. நல்லா படித்து முன்னேறணும் சரிங்களா? முதலமைச்சர் வந்து எப்போதும் சொல்லுவாங்க படிங்க படிங்க படிங்க. அதெல்லாம் கேட்குறீங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். ஷியோர்மா. வாழ்த்துக்கள்மா.